வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் இந்த ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் லாஸ்ட் காலம் மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ நவ் வி ஆர் கண்டினியூயிங் வித் தி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்தோம்னா சிலதெல்லாம் உங்களுக்கு படிச்சோன்னே புரியும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. எது முக்கியமான சில நியூ டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல ஒரு சப்ஜெக்ட்டுமே, அதை மட்டும் நான் வந்து பேசிக்காக சொல்கிறேன். அதை பற்றி டீப்பாக சொல்ல முடியாது, பிகினர் லெவலில் இருக்கிறதால நான் அதை பற்றி ஒரு சின்ன ஐடியா மட்டும் சொல்லிடுறேன். ஃபைன். ஃபஸ்ட்டு பிகின் சைஸ் ரொம்ப பெருசாக இருந்ததுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கன்சியூம்டு மோர் பவர், மேல் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட். பிகின் சைஸ்னால் ஒரு எக்ஸாம்பிள் இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த இமேஜ் பாருங்கள், இதுதான் வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸு. ஸோ ஃபுல்லாக நீங்கள் இந்த இமேஜில் பார்க்குற இந்த டியூப்ஸ் தான் இங்கே ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது மாதிரி மேல் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட், ரொம்ப ஹீட் ஆகிறதால அதனால் சரியாக ஃபங்க்ஷன் ஆக முடியாமல் போயிடுச்சு, வேலை செய்ய முடியாமல் போயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மெஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ். மெஷின் லாங்குவேஜ்னால் 0 and 1s மட்டும் இருக்கும்பா. ஸோ கம்ப்யூட்டர் இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அதை ஃபைனலாக பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் எப்படி புரியும்னா 0 and 1s அப்படி தான் புரியும். ஒன்று 0 இல்லை 1 அந்த மாதிரி தான் எடுத்துக்கும். நீங்கள் செகண்ட் சாப்டர் பார்க்கும்போது புரியும், ஒரு நம்பருமே அது என்ன எப்படி எடுத்துக்கோன்னா 0s and 1s அதை எடுத்துக்கும். ஃபைன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஜென்ரேஷன். இது செகண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தோன்னா சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக படிச்சுனே புரியும். ஸ்மாலர் கம்பேர்டு டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இது ஒரு மெரிட்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பார்க்கும்போது அது கம்ப்யூட்டர் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணாங்க செகண்ட் ஜென்ரேஷனில். நெக்ஸ்ட்டு அதோட ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஜென்ரேட் ஆச்சு, ஜென்ரேட்டட் லெஸ் ஹீட். நெக்ஸ்ட் கன்சியூம்டு லெஸ் பவர் கம்பேர்டு டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்க்கும்போது பவர் கன்சம்ஷனும் கம்மியாக இருந்தது, ஆப்வியஸ்லி அதனால் கூட ஹீட்டு கம்மியாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பஞ்ச்டு கார்ட்ஸ் வேர் யூஸ்டு. பஞ்ச்டு கார்ட்ஸ்ன்ற ஒரு வே ஆஃப் ஸ்டோரிங் டேட்டான்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் பஞ்ச்டு கார்ட்ஸு. ஸோ இதில் நம்பர்ஸ்லாம் இருக்கும், சில இடத்துல மட்டும் நம்பர்ஸ் வந்து பஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும், அங்கே ஹோல்ஸ் தான் இருக்கும். இந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபர்மேஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஜென்ரேஷனில் பஞ்ச்டு கார்ட் வேர் யூஸ்ட். So first operating system was developed, batch processing and multi-programming. Batch processing is data and program were combined into a batch and then processed. இந்த டேட்டா ப்ரோக்ராம் இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு வரும்போது என்னென்னு தெரியும்ப்பா உங்களுக்கு. அடுத்த டாப்பிக்கே எனக்கு தெரிஞ்சு டேட்டா என்னென்னு சொல்லிடுவாங்க இங்கே. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எல்லாம் யூ கேன் பிக் எனி 4 points இஃப் இட் எக்ஸிட்ஸ். இந்த மாதிரி 3 points தான் நீங்கள் வந்து 3 பாயிண்ட்டோடய முடிச்சிக்கலாம். 3 பாயிண்ட்னா 3 பாயிண்ட் எழுதிடணும். இந்த மாதிரி நிறையா இருந்ததுன்னா நீங்கள் இதில் வந்து ஒரு 4 பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம். மல்டி ப்ரோக்ராமிங்னா ஒரே சமயத்தில் மோர் தென் 1 ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்ற மாதிரி. மிஷின் லாங்குவேஜ் ஆஸ் வெல் ஆஸ் அசம்பிளி லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு. ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்தோம்ல மிஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டுன்னு சொல்லிட்டு, மிஷின் லாங்குவேஜ்னா 0s and 1s சொல்லிட்டு அசம்பிளி லாங்குவேஜ்னு இப்போது இதுவும் யூஸ் பண்ணப்படுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அசம்பிளி லாங்குவேஜ் அதுக்கு அடுத்ததுப்பா. 0s and 1s இல்லாமல் கொஞ்சம் ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற ஆப்ரேஷன்ஸை அந்த வேர்ட்ஸ் மாதிரியே கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதுதான் அசம்பிளி லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இது வந்து மெஷின் கோடு, இதுன்னா அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ மூவ், ஆட், எக்ஸ்ஆர், புஷ், மூவ் இந்த மாதிரி. ஸோ இப்போ மூவ்னு சொல்லிட்டு இங்கே நம்ம 2 விஷயம் கொடுக்குறோன்னா இந்த இங்கே இருக்கிற வேல்யூ இந்த அட்ரஸ்க்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் அர்த்தம். ரைட் டு லெஃப்ட்ன்ற மாதிரிலாம் வரும் அது அசம்பிளி லாங்குவேஜஸில். அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இப்போ உங்களுக்கு அது வேண்டாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அசம்பிளி லாங்குவேஜ். இதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் வந்தது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜென்ரேஷன். கம்ப்யூட்டர்ஸ் வேர் ஸ்மாலர், ஃபேஸ்டர் அண்ட் மோர் ரிலையபிள். ஸ்மாலர், ஃபேஸ்டர் இந்த ஜென்ரேஷனில் அதை விட சின்னதாக வச்சு ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் மோர் ரிலையபிள்னால் நம்பகத்தன்மை சொல்லுவாங்க. ரிலையன்ஸ்னால் நம்பகத்தன்மை. நெக்ஸ்ட்டு கன்சியூம்ட் லெஸ் பவர், ஆப்வியஸ்லி. ஹை லெவல் லாங்குவேஜஸ் வேர் யூஸ்டு. ஸோ மிஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் அதெல்லாம் தாண்டி ஹை லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மாலர் அண்ட் ஃபேஸ்டர். ஃபோர்த் ஜென்ரேஷன் 1971 to 80 இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். ஸோ வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். இதோட பேஸ் பார்த்தோன்னா மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இந்த ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணப்பட்ட மெயின் காம்போனண்ட் என்னென்னு பார்த்தோம்னா மைக்ரோ ப்ராசஸர். ஸோ அதில் VLSI
வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஸ்மாலர் அண்ட் ஃபேஸ்டர், இதுலேயும் இங்கே சொன்ன மாதிரி இங்கேயும் ஸ்மாலர் அண்ட் ஃபேஸ்டர். மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரீஸ் சச் அஸ் ஐபிஎம் அண்ட் ஆப்பிள் வேர் டெவலப்ட். ஐபிஎம் அண்ட் ஆப்பிள் ரெண்டுமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. ஸோ மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கம்ப்யூட்டர்னும் போதே உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். இது பார்த்தீங்கன்னா கோல்டன் பின்ஸ் மாதிரி இருக்கும். நல்லா உறுத்து கவனிச்சிங்கன்னா இதில் வந்து கோல்டு கலருக்கு பின்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சல அதுதானே பிட் ப்ராசஸர்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்டு. போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ்னால் இமேஜ் பார்த்துவாங்க. ஸோ இதில் தான் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஒரு பெரிய சைஸ், நீங்கள் வேக்யூம் டியூப்ஸில் பார்த்தீங்களா, பெரிய ரூம் சைஸில், அதிலலாம் இருந்து இது போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாங்க இந்த ஜென்ரேஷனில். நெக்ஸ்ட்டு 5th ஜென்ரேஷனில் பேரலல் ப்ராசஸிங். பேரலல் ப்ராசஸிங்னா ஒரே வேலையை 2 CPU சேர்ந்து பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த வேலை சீக்கிரம் முடியுன்ற மாதிரி. நீங்கள் மேபி கேள்விப்பட்டிருக்கலாம் டூயல் கோர், குவாட் கோர்னு சொல்லிட்டு, ஆக்டா கோர் இந்த ஃபோன்லலாம். அப்போ அங்கே என்ன இருக்குது, 8 ப்ராசஸர் ஆக்டா கோர்னா, டியோ கோர்னா 2 ப்ராசஸர், குவாட் கோர்னா 4 ப்ராசஸர்ன்ற மாதிரி. ஸோ அப்போ இந்த ப்ராசஸர் வந்து இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஸ்பீடாக ஒர்க் ஆகும். ஸோ அதை கூட நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சூப்பர் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு அந்த ஹீட் இஷ்யூ வந்து ரொம்பவே கம்மியாச்சு இந்த பர்டிகுலர் ஜென்ரேஷனில். ஸோ நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சைஸ் வாஸ் டிராஸ்டிக்லி ரெடியூஸ்ட். திருப்பியும் அதே பாயிண்ட் தான் வருது. இன்னும் அதோட சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணப்பட்டது. கம்ப்யூட்டர்ஸ் இன்னும் சின்னதாக்கப்பட்டது. கேன் ரெகக்னைஸ் இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ். இமேஜஸ் அண்டு கிராஃபிக்ஸ் ரெகக்னிஷன் பார்த்தோன்னா நம்ம டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டியில் நம்ம கடைக்கெல்லாம் போகிறோம். இப்போலாம் ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் பொருள் வாங்கினோன்னா இந்த பார் கோடெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த QR கோட் ஸ்கேனிங்லாம். ஸோ அதெல்லாம் வந்து இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் ரெகக்னிஷன் சொல்லிட்டு சொல்லலாம். இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் சொல்லவே தேவையில்லை, எந்திரன் 2.0லாம் சொல்கிற முடியுங்களா, அந்த மாதிரி ஆன விஷயங்கள் இந்த ஜென்ரேஷன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏபிள் டு சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் டெசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலே டெசிஷன் மேக்கிங், லாஜிக்கல் ரீசனிங்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பின்னாடியே வந்துடும். நெக்ஸ்ட்டு 6th ஜென்ரேஷன் பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். பேரலல் கம்ப்யூட்டிங்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், நிறைய ப்ராசஸ் இருக்கும். அது வந்து ஒரே வேலையை செய்கிறதுக்கு ஒரே மெமரியை கூட யூஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போ ஒரு ஃபோன் கூட சொன்னால் பார்த்தீங்களா, குவாட் கோர், ஆக்டா கோர் ப்ராசஸர்னு சொல்லிட்டு, அது வந்து பேரலல் கம்ப்யூட்டிங். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட்னா நிறைய ப்ராசஸர் அது வந்து எப்படி கனெக்ட் ஆகப்பட்டிருக்கோம்னா நெட்வொர்க் மூலிமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராசஸை அப்போ 2-3 CPUக்கு நடுவில் நெட்வொர்க் மூலிமா கனெக்ட் பண்ணோன்னா அது டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அது அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கில் சிபியூஸ் வந்து வேறு டிவைசஸில் இருக்கும். பேரலில் பொறுத்தவரைக்கும் ஒரே டிவைஸில் 2-3 ப்ராசஸர் இருக்கலாம், அந்த மாதிரி அப்படி அர்த்தம் வரும். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர்ஸ் ஹேவ் பிகம் ஸ்மார்ட்டர், ஃபேஸ்டர் அண்ட் ஸ்மாலர். திரும்ப அதே பாயிண்ட்டு. ஸோ ஆனால் அது 5th ஜென்ரேஷனை விட இதில் ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டெவலப்மெண்ட் ஆஃப் ரொபாட்டிக்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா ஒரு லாங்குவேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க ஏதோ ஒரு சாஃப்ட்வேர்லனா, அதுவே என்ன பண்ணும், அந்த லாங்குவேஜ் என்னன்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்குலாம் யூஸ் பண்ணுறது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்லலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர்னால் நீங்கள் பேசுகிறது என்ன பண்ணும், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணும், டெக்ஸ்ட்டாக கூட மாற்றக்கூடிய அளவுக்கு சிஸ்டம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இப்போ அந்த மாதிரி வந்துடுச்சு. ஃபைன். ஸோ இதுதான்ப்பா மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஆல் ஜென்ரேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு 5 மார்க் முடிச்சிருக்கோம். கையோடு இதை படிச்சிருங்க. இதெல்லாம் ஆட்-ஆன்ஸ் தான். இதெல்லாம் நீங்கள் படித்து எழுதினீங்கன்னா 5 out of 5 வாங்கலாம். ஸோ டேரெக்டாக டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். டேட்டானா டேரெக்டாக இங்கே பார்த்துங்க. 2 பாயிண்ட் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. 2 மார்க்ஸில் தான் மோஸ்ட்லி இது வரும். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு. Data is defined as an unprocessed collection of raw data suitable for communication, interpretation or processing. ஸோ டேட்டான்றது அர்த்தம் இல்லாத ரா ஃபேக்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. தனியாக பார்த்தா அது அர்த்தமே நம்மளுக்கு தெரியாது. பட் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சம்திங் ஏதாவது ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ப்ராசஸ் மாதிரி பண்ணோம்னா ஃப்ரம் தட் we can get some informationன்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் 134.16 கவிதா CR டேட்டா திஸ் வில் நாட் கிவ் எனி மீனிங்ஃபுல் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் விச் கன்க்ளூஷன்ஸ் மே பி ட்ரான். இன்ஃபர்மேஷன்றது இந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், அதிலிருந்து சில முடிவுகளை நம்ம தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க இன்ஃபர்மேஷன்னா. In simple words, we can say that data is the raw facts that is processed to give meaningful, ordered or structured information. இது வேறு மாதிரி சொல்ல போனால் இல்லை சிம்பிளாக சொல்ல போனால்
டேட்டா, அதாவது இந்த ரா ஃபேக்ட்ஸை ப்ராசஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய அர்த்தமுள்ள விஷயந்தான் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அதே கவிதாவை என்ன பண்ணுறாங்க, இங்கே இந்த 16 கவிதா மட்டும் எடுத்துக்கிறாங்கப்பா. அதை எடுத்து ஒரே சென்டென்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டா அது இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. கவிதா இஸ் 16 years old. ஸோ இப்போ நம்மளுக்கு அர்த்தம் வருது. கவிதாவுக்கு வந்து ஒரு 16 வயசு ஆகுதுன்ற மாதிரி. வெறும் 16 கவிதான்னா 16 எப்படி எடுத்துப்ப? கவிதாவோட டோர் நம்பராக இருக்கலாம், அட்ரஸோட டோர் நம்பராக இருக்கலாம், இல்லை கவிதாவோட ஃபேவரட் நம்பராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ அது வந்து ரா ஃபேக்ட்ஸ், ஒரு அர்த்தம் கொடுக்காது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அது டேட்டா, அதை அர்த்தம் தரக்கூடியதாக நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி மாற்றிட்டோன்னா இட் வில் பிகம் an இன்ஃபர்மேஷன். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. பட் இதுவும் ஒரு முக்கியமான 2 மார்க், ஆனால் சிம்பிள் தான். ஸோ வாட் இஸ் அ கம்ப்யூட்டர்னு கேட்பாங்கப்பா. இதுதான் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். A computer is an electronic device that takes raw data as an input from the user and processes it under the control of a set of instructions called program, produces a result and saves it for future use. ஸோ கண்டிப்பாக ஒரு சிஸ்டம்னா நீங்கள் ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக அது ஒரு இன்புட் கொடுக்கணும். அப்போ தான் that system can process the input that you gave. ஒரு சிஸ்டம்னா it needs some input to process. ஸோ அந்த ப்ராசஸ் பண்ண இன்புட் தான் நம்மளுக்கு என்னவா வருது, அவுட்புட்டாக வருது. இப்போ ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கிறோம். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். இதில் நான் 4 + 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்ப்பா. ஸோ 4 + 5 = 9. இதில் நான் என்னென்னலாம் இன்புட் கொடுத்தேன்னு பார்த்தோன்னா 4 அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, ப்ளஸ் மைனஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம். ஸோ அதில் ஒரு ஆப்ரேட்டர் நான் கொடுத்தேன். ஸோ 2 இன்புட்டு ஒரு ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு நான் ப்ராசஸ் பண்ண சொல்லி கேட்டேன் சிஸ்டம்மை. அது எனக்கு அந்த 2 இன்புட் வேல்யூவை நான் சொன்ன அந்த ஆப்ரேஷன் மூலிமா ப்ராசஸ் பண்ணி அது எனக்கு அவுட்புட்டை கொடுத்துருச்சு. ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் ஆர் டிஃபைன் கம்ப்யூட்டர்னால் கண்டிப்பாக இதை எழுதணும். எப்பயுமே கிளாஸ் எந்த சப்ஜெக்ட் நடந்தாலும் கையில் அந்த டெக்ஸ்ட் புக்கை வச்சுக்கோங்க. ஏதாவது முக்கியம் அப்படின்னு சொல்லலாம், டீச்சர்ஸ் ஏதாவது முக்கியம் சொன்னாங்கன்னா அதை அப்படியே டக்குன்னு பென்சிலில் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. டோன்ட் யூஸ் பென், பென்சிலில் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஃபைன். நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான 5 மார்க்பா. என்ன சார் திரும்ப எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்கிறாரு, ஒருவேளை புக்கு ஃபுல்லாக எழுத எடுத்தாலும் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாரோலாம் அப்படி இல்லைப்பா. ஸ்டார்டிங்கில் சில விஷயங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் தான் வருது. உங்கள் சிலபஸ்லேயே அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட் சாப்டர்லேயே உங்களுக்கு 4 5 மார்க்கு முக்கியமான 5 மார்க்கு, அது இல்லாமல் ஒரு 3 மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ இந்த 4 படிச்சிட்டாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு 90% 95% எப்படியும் ஒரு 5 மார்க் அதில் வந்துடும். நான் சொல்கிறது பப்ளிக் எக்ஸாமுக்கே. ஸோ டோட்டலி நீங்கள் 5 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் பாது. ஸோ இதில் 15 1 மார்க்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுத்துலையுமே இருக்கும். 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9. ஸோ யூ ஹாவ் டு ஆன்சர் 6 out of these 9. அப்போ 6 to 12 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸும் அதே மாதிரி தான், 6 எழுதுகிற மாதிரி இருக்கும். 9 கொடுப்பாங்க, அதிலேருந்து நீங்கள் 6 எழுதணும். ஸோ ப்ரோக்ராமாக கூட கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ்ப்பா. 5 மார்க்ஸில் உங்களுக்கு இன்டர்னல் சாய்ஸ். இதில் பார்த்தோன்னா பாருங்கள், ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ நம்ம பார்த்த 5 மார்க்ஸ். ஸோ இதில் இன்டர்னல் சாய்ஸ்ன்றதால 5 தான் இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மோஸ்ட்லி இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸுக்கு போய்டும். மீதி 20 மார்க்ஸ் ப்ராக்டிகல்ஸுக்கு, 70 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இந்த தியரி பார்ட்டு. ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 70. இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சொன்னல நெக்ஸ்ட்டு முக்கியமான 5 மார்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஜென்ரலாக சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்களே ஓனாக எழுதலாம். இந்த மாதிரி டாபிக்ஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்லுவேன். ஸோ புக்கில் நீங்கள் அதை பென்சிலை வச்சு அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் படிக்கும்போது அதை மட்டும் படிச்சுக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்களே ஓனாக கனெக்ட் பண்ணிக்கோங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு. அப்படி எழுதினாலே வந்துடும் உங்களுக்கு ஒரு 5 மார்க் அளவு லெங்க்த்தியாக வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கோட இந்த டயக்ராம் மட்டும் பார்க்க போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு. 3 மார்க்கில் இந்த டயக்ராம் மட்டுமே கூட கேட்பாங்கப்பா சில டைமு.
அதனால் இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய ஆரோஸ்லாம் இருக்கும், டக்குன்னு பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. இந்த கண்ட்ரோல் ஃப்ளோவில் உங்களுக்கு தப்பே வராது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் இன்புட்டு, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ், நெக்ஸ்ட்டு அவுட்புட். ஸோ ஒரு இன்புட்டை டைரெக்டாக நம்மளால் அவுட்புட்டாக எடுக்க முடியாது. கண்டிப்பாக என்ன ஆகணும் அங்கன்னு பார்த்தா இட் நீட்ஸ் சம் ப்ராசஸிங். அதை பண்ணாதான் வி கேன் கெட் தி அவுட்புட். ஸோ இது ஜென்ரலான ஒரு விஷயம். இதை நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் கூட போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். சிம்பிள். கடையிலே போகிறீங்க, காசு கொடுக்குறீங்க, கடைக்காரர் என்ன பண்ணுறாரு? ப்ராசஸ் பண்ணுறாரு. நீங்கள் கேட்குற பொருளை வந்து போய் எடுத்து அதை எடை போட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, ப்ராசஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதை ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு கொடுக்குறாரு, அது அவுட்புட்டு. ஸோ இதே தான் வந்து இது டேரெக்டாக இந்த டயக்ராமை இங்கே பாருங்கள். இப்போது இன்புட்ன்றதை இன்புட் யூனிட் ஆகிடுச்சு, அவுட்புட்ன்றது அவுட்புட் யூனிட் ஆகிடுச்சு. இந்த ப்ராசஸ் தான் வந்து இங்கே சிபியூன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமை நீங்கள் படிக்கும்போதே இந்த மாதிரி செக்மெண்ட்டாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு இன்புட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மட்டும் ஒன்று போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் அவுட்புட் போட்டுக்கோங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே 3 விஷயம் வருது. இது சிபியூ. இந்த மொத்த பாக்ஸும் என்னென்னு பேருன்னு பார்த்தோன்னா சிபியூ. இதில் உள்ள 3 விஷயம் வருது. கண்ட்ரோல் யூனிட்டு, ஏஎல்யூ, இன்டர்னல் மெமரின்னு சொல்லிட்டு. இன்புட் யூனிட்லேருந்து முதல்ல மெயின் மெமரிக்கு தான் வரும். ஸோ தென் அது ப்ராசஸிங் ஆகும். இந்த சிபியூவில் தான் போயிட்டு ப்ராசஸிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த அவுட்புட் யூனிட்டுக்கு போகுது ப்ராசஸ் முடிஞ்சோடனே. நம்ம ஏற்கனவே ஒரு கேல்குலேட்டரை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. இன்புட் நான் கொடுக்குறேன் 5 + 4 9 அந்த மாதிரிலாம். ஸோ அதையே நம்ம இங்கே எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளாக. நான் இன்புட் வந்து கொடுக்குறேன். மெயின் மெமரினா டெம்பரரி மெமரி, செகண்டரி ஸ்டோரேஜ்னா பெர்மனன்ட் ஸ்டோரேஜ், 2 இருக்குது மொத்தம். சரியா? இப்போது நான் 4 + 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அது வந்து ப்ராசஸ் பண்ணணுன்னா அது அந்த டேட்டாவை டெம்பரரியாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் அதால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 5 + 4ன்றது இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். அது நெக்ஸ்ட்டு இன்டர்னல் மெமரிக்குள்ளே போகுது. சிபியூலே ஒரு மெமரி இருக்கும். ஸோ அங்கே ஸ்டோர் ஆகி அங்கேருந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகும்னா ஏஎல்யூக்கு போகும், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஆல்ரெடி அரித்மெட்டிக் சொன்னல, ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ நான் இங்கே என்ன நம்ம கொடுத்துருக்கோம்? 5 + 4ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டில் தான் இந்த கம்ப்யூட்டேஷன்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகி அது என்ன பண்ணும்? நம்மளுக்கு 9 சொல்லிட்டு அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ சப்போஸ் இப்போ வந்து இங்கே பவர் ஏதோ கட் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் 5 + 4ன்னு என்ட்ரு கொடுக்கறதுக்கு முன்னாடியே பவர் கட் ஆகிடுச்சு, எனக்கு சிஸ்டம் ஆஃப் ஆகிடுச்சுன்னா மெயின் மெமரியில் இருக்கிறது என்னென்னு சொன்னால் டெம்பரவரின்னு சொல்லிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா? திருப்பி சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகும்போது அது வந்து இருக்காது. ஏன்னா அது டெம்பரவரி, இதுதான் பெர்மனண்ட்டு. இப்போ இதே நீங்கள் ஒரு படமோ பாட்டோ ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது எங்கே போகும்? மெயின் மெமரிக்கா செகண்டரி ஸ்டோரேஜா? இப்போ நான் கேட்டேன்னா நீங்கள் இப்போ என்னென்னு சொல்வீங்க? ஈஸியாக செகண்டரி ஸ்டோரேஜ்னுவீங்க. ஏன்னா இதுதான் பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். ஃபைன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃப்ளோ பார்த்துக்கோங்க. இன்புட்லேருந்து முதல்ல மெமரிக்கு, அதுக்கப்புறம் மெயின் மெமரியிலேருந்து நம்ம கொடுக்குற இன்புட் வந்து எனக்கு இந்த பாட்டை வந்து ஸ்டோர் பண்ண அப்படின்னு சொன்னால் அது செகண்டரி ஸ்டோரேஜுக்கு போய்டும். இல்லை எனக்கு பாட்டை எடுத்து நான் ப்ளே பண்ணணுன்னா அப்போ மெயின் மெமரியில் போய்ட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சிபி மூலிமா எக்ஸிக்யூட் ஆகி கூட என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு செகண்டரி ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும். ஒரு பாட்டோ படமோ எடுத்து கொடுக்கணுன்னா பாட்டு ப்ளே பண்ணுறது, படம் ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செகண்டரி ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்குது. அதாவது அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, அது நம்மளுக்கு திருப்பி தருது. அதே மாதிரி இப்போது கேல்குலேஷன் நம்ம இன்புட் கொடுக்குறோம், அது அவுட்புட்டு இப்படி வருது வெளியே. ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த டைரக்ஷன் ஃப்ளோ பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது எல்லாமே டேட்டா பார்த்துப்பா. இது எல்லாத்தையும் டேட்டா போகும். நீங்கள் இன்புட் கொடுக்கறது டேட்டாவை தான் போகும். அது டேட்டா ப்ராசஸ் ஆகி டேட்டாவை தான் உங்களுக்கு வெளியே கொடுக்கும். ஸோ அதனால் இதை வந்து ரெட் லைனில் போட்டிருக்காங்க, டேட்டா பாத். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பாத். இந்த கண்ட்ரோல் பாத்தை நீங்கள் ரியல் டைம் எக்ஸாம்பிளாக நம்ம வச்சுக்கலாம்னா இந்த பவர் சப்ளைன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்குமே இதுதான் பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்லேருந்து எல்லா பாக்ஸுக்கும், அதாவது 1 2 3 4 5 6 இந்த 6 பாக்ஸுக்கும் என்ன ஆகும்? சிக்னல்ஸ் போகும், கண்ட்ரோல் சிக்னல்ஸ் போகும். இது எல்லாமே டேஷ்ட் லைன்ஸாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த டயக்ராமு. ஸோ முதல்ல
ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை ஃபுல்லாக படிச்சிருங்க இன்றைக்கி. படிச்சுட்டு இந்த டயக்ராமை எல்லாருமே வரைஞ்சி பார்த்துட்டு எனக்கு ஸ்டில் எடுத்து எனக்கு பர்சனலாக அனுப்பிச்சுடுங்க. ஸோ இன்றைக்கி இதுதான் உங்களுக்கு டாஸ்க். இதோட தியரி பார்ட்டை நம்ம இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் தியரியில் மோஸ்ட்லி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். த கிளாஸ் இஸ் ஓவர் ஃபார் நவ்.